பெரியவங்க பல பேத்துக்கு பல விஷயங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்பவே இருக்கும். ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு முழுங்குறதுக்கு கஷ்டம். அதனால் எங்கேயோ போய் சாப்பாடு தொண்டையில் சிக்கிருமா, முழுங்க முடியாமல் போயிடுமா அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனாலவே அவங்க அதையே சாப்பிட்றதுக்கு தவிர்ப்பாங்க. ஏன் இது வயசாகும்போது அவங்களுக்கு முழுங்குறதுல என்ன பிரச்சனை, ஏன் அது என்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம முழுங்குறதுக்கு பற்றின பிரச்சனைகளை பார்க்குறது முன்னாடி நார்மலாக ஸ்வாலோயிங் முழுங்குறது அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்வாலோயிங்கில் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓரல் ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ், அதுக்கப்புறம் ஓரல் ஃபேஸ், அப்புறம் ஃபெரிஞ்சியல் ஃபேஸ், அப்புறம் ஈசோஃபேஜியல் ஃபேஸ். ஸோ இந்த ஓரல் ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம சாப்பாடு எடுத்து வாயில் போட்டதுக்கப்புறம் நம்ம எச்சை சுரக்கி அதை அந்த சாப்பாடும் அந்த எச்சையும் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகி நம்ம அந்த வாயில் நல்லா மென்று அதை முழுங்குறது ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரோம் இல்லைங்களா, இதுதான் ஓரல் ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ். அதாவது முழுங்குறதுக்கு அந்த சாப்பாட்டை நம்ம தயார் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சாப்பாடை வாயில் போட்டு நல்லா மென்று அந்த சலைவாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஓரல் ஃபேஸ். ஸோ அந்த வாயில் இருக்கிற சாப்பாட்டை நம்ம தொண்டைக்கு நம்ம தள்ள போகிறோம். ஸோ அது செகண்ட் ஃபேஸ், தொண்டைக்குள்ளே போகும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஓரல் ஃபேஸ், அப்படி இந்த ஓரல் ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ், இந்த ஓரல் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் கண்ட்ரோல். நம்ம வாயில் சாப்பாடை போடுறதும் மெல்றதும் அதை வாயிலிருந்து தொண்டைக்கு தள்ளுறதும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. தொண்டைக்கு போனதுக்கப்புறம் அந்த தொண்டையிலேருந்து உணவு குழாய்க்குள்ளே தள்ளுறது கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, கொஞ்சம் இன்வாலண்ட்ரி கண்ட்ரோல். இன்வாலண்ட்ரி கண்ட்ரோல் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது. அது ஒன்ஸ் உணவு குழாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அது தானாகவே வயிற்றுக்குள்ளே போயிடும். ஸோ இப்படி தான் வாயிலிருந்து சாப்பாடு வயிற்று வரைக்கும் போகுது. ஓகே, பெரியவங்களுக்கு பிரச்சனை என்ன? ஃபஸ்ட்டு ஓரல் ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ். அங்கேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆகும்போது வாயில் எச்ச சுரக்கிறதுங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். வாயில் பல பேத்துக்கு பல்லு நல்லா இருக்காது, அப்போ அதை மெல்றது பிரச்சனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வாயில் இருக்கிற மசில்ஸு வீக் ஆக ஆரம்பிக்கும். வீக் ஆகும்போது என்ன ஆகும், அந்த சாப்பாடு அவங்க தொண்டைக்குள்ளே தள்ளுறது கஷ்டம். அப்புறம் அடுத்தது தொண்டையில் இருக்கிற மசில்ஸ் வீக் ஆச்சுனால் அந்த தொண்டையிலேருந்து சாப்பாட்டை உணவு குழாய்க்குள்ளே தள்ளுறதும் கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் உணவு குழாயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதனாலேயும் அவங்களுக்கு முழுகிறது கஷ்டம் வரலாம். ஸோ இப்போ நார்மலாக நம்ம இந்த சாப்பிட்றதுல 4 ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஸ்பான்டேனியஸாக வித்தின் ஒரு ஃபியூ மில்லி செகண்ட்ஸில் டக்கு 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 நடந்துடும். நம்ம வாயில் வைக்கிறது தான் தெரியும், அடுத்த ஒரு செகண்டில் அது வயிற்றுக்குள்ளே போயிடும். ஸோ இது இவ்வளோ ஸ்பான்டேனியஸாக நடக்கணும். பட் இதே வயசானவங்களுக்கு இந்த கோஆர்டினேஷனில் எங்கேயோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அவங்களால முழுங்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் உணவு குழாய்க்கு வெளியே இருந்து எதாவது அழுத்துது அப்படின்னா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். சரி, அவங்களுக்கு கழுத்தில் ஒரு தைராய்டு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னாலும் ப்ராப்ளம் வரலாம். இல்லை அவங்களுக்கு கழுத்தில் அந்த பின் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்பில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குனாலும் அது போய் உணவு குழாயில் அழுத்துச்சுன்னா அந்த சாப்பாடு உள்ளே போகிறதுல தடங்கள் வரலாம். ஸோ அப்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டம் இருக்குன்னா நம்ம ஒருத்தங்களுக்கு வாயிலிருந்து வயிற்று வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கணும், எங்கே பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குன்னு. ஸோ இது நம்ம சிம்பிளாக அதை நம்ம பண்ணி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் அதையே ட்ரீட் பண்ண முடியும். ஓகே, நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டோம், எதுவுமே பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஏஜ் ரிலேட்டடாக தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா அது என்ன பண்ணி அதை பெட்டராக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பண்ண வேண்டியது சாப்பிட்றது நம்ம ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டு இருந்த ஒரு விஷயத்தை நம்ம கான்சன்ட்ரேட்டே நம்ம பல பேர் டிவி பார்த்துட்டு அப்படியே சும்மா அசால்ட்டாக சாப்பிட்ருப்போம். ஏன்னா அந்த மசில்ஸ் அவ்வளோ கோஆர்டினேஷனாக ஒர்க் பண்ணுச்சு. இதே நம்மளுக்கு அந்த ஏஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த கோஆர்டினேஷன் கொஞ்சம் லேக்காக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சும்மா சாப்பிட்றத கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி, ஸோ அதாவது நம்ம சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, பேசிக்கிட்டே சாப்பிட்றது, இல்லை வேறு ஏதாவது மொபைல் பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்லாமல் உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த சாப்பாடை நம்ம வாயில் வைக்கிறோம், நல்லா மென்னுட்டு அதுக்கப்புறம் முழுங்க ட்ரை பண்ணணும். அப்புறம் தான் அப்போ அது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி தண்ணி குடிக்கிறது அண்ணாந்து குடிக்காமல் வாயில் வச்சு குடித்தாலோ இல்லை ஸ்ட்ரா வச்சு சிப் பண்ணி குடித்தாலோ அது இன்னுமே பெட்டராக இருக்கும். இது இல்லாமல் சில பேருக்கு ஸ்வாலோ தெரப்பின்லாம் இருக்குது. நம்ம ஸ்வாலோ தெரப்பிங்க சிம்பிள் எக்ஸசைசஸ் வச்சே அதையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ சிம்பிள் எக்ஸசைசஸ் அப்படிங்கிற எப்படின்னா, நம்மளே சில டைம்ஸ் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு ஒரு விஷயம் சாப்பிட முழுங்குற கஷ்டமாக இருந்தால் நம்ம கழுத்தெடுவு அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம முழுங்கியிருப்போம். அதுக்கு என்னென்னா அந்த சில பொசிஷன்ஸில் நம்ம நெக்கை வைக்கும் போது அந்த மசில்ஸ் இன்னுமே நம்ம ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணி ஃபுட்டை கீழே புஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நம்ம சிம்பிள் டெக்னிக்ஸ் மூலமாகவே நம்மளால் நம்ம ஸ்வாலோயிங்கை இம்ப்ரூவ் பண்ணிட முடியும். தேங்க்யூ.